விட்டுட்டு என் தலைவனை தொட்டு பாரு, என்ன பண்றோம் பாரு, கூட இருக்கணும், வெட்டி பார்த்துருவேன், வெட்டி பேசுறதுல அரசியலா. பவள விழாவை பத்தி வந்து தவக தலைவர் கிண்டல் பண்றாரு. அவங்க பாரம்பரியமா நடத்திருக்காங்க, அதையே கிண்டல் பண்றீங்க. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காருல்ல, கையை வச்சு பாருன்றாரு. என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்றது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா? நோபடி கேன் கிவ் கிரீன் கார்டு டு விஜய் டு கோ அண்ட் விசிட் தம். கூட்டம் நின்னதான் செஞ்சது, கூட்டம் இருக்கதான் செஞ்சாங்க. நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் நியூ பார்ட்டி விச் ஸ்டார்ட் இஸ் நாட் ப்ரூவ்ட். எனக்கு ப்ரூவ் பண்ணுறது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன். லெட் தம் ஆல் ப்ரூவ் themselves, then talk about them. அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல இருந்து இருந்துட்டு இருக்கேன். கேட்டு பாருங்க, ரசிக மன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும், இந்த ரசிக மன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எங்கே வேணா போய் பாருங்க. யூ கேன் ஆல்சோ வெரிஃபை which is not there because social media was not strong at that point of time. அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லலை. ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள். பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்து கேடிகே தங்கமணி சிபிஐ டாலரஸ்ட் லீடர் சிபிஐ கேடிகே தங்கமணி பெரியப்பா, சிபா ஆதித்தனார் என் பெரியப்பா, கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன். அதனால என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போறோம், வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றதை கணிக்கணும். அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டு பாரு, என்ன பண்றோம் பாரு, கூட இருக்கணும், வெட்டி பார்த்துருவேன், வெட்டிடுவோம் பேசுறதுல அரசியலா. we talk about policies. மக்கள் வந்து என்ன பண்ணணும், what are we going to tell the new generation that is there? 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா இருக்கும்போது we have to make our country proud, we have to make our country grow. எக்கனாமிக்கலி நாலாவது இடத்துல முதல் இடத்துக்கு எப்படி போகணும்னு சிந்திக்கணும். அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்க சொல்றது அரசு. நான் இவனை தொட்டு பாரு, அவனை தொட்டு பாரு, ஆளு தொட முடியுமா, வைக்க முடியுமான்னு என்ன தூண்டுறீங்க? அப்படியா போறாங்க எல்லாரையும்? அப்படி ஆள்பட்ட அரசியல் அல்ல. நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி. நீங்க பேசுறது பவள விழாவை பத்தி வந்து தவக தலைவர் கிண்டல் பண்றாரு. அவங்க பாரம்பரியமாக நடத்திருக்காங்க, அதையே கிண்டல் பண்ணுறீங்க. அதனால மக்களுக்கு என்ன, நாளைக்கு வந்து நான் வந்து 70வது வயசு கொண்டாடுறேன், சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னு 70 வயசு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம். அப்படி கொண்டாட சொல்லணும். டாக் சென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லாத கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டு இன்னும் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு 1000 ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்லு. ஆஸ்க் ஹிம் ஹிஸ் பாலிசிஸ். லெட் நாட் ஹிஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்புள், இன்ஸ்டிகேட் வயலன்ஸ். அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். 70 ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா பத்தி அவங்க பவள விழாவில் பேசுறது சரின்னு ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காருல்ல, கையை வச்சு பாருன்றாரு. அப்புறம் இது பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க. நான் பத்திரிகையாளர் தான். இப்பயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரிப்ளை பண்ணதானே செய்வாங்க. அது சரியாகத்தானே இருக்கும். ரிப்ளை பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னா பல பேர் பேசுறாங்க, அவங்க கண்டிக்கவும் செய்கிறாங்கல்ல. ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவ்வளோமா பேசி அவதூறு சேர்த்து பேசிட்டு இருக்காரு, ஒருத்தர் பதவி விலக்கம் செய்கிறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட். அதையும் நான் வந்து 100% ரைட்னு சொல்லலை. லெட் அஸ் இம்ப்ரூவ் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சினாரியோ. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்ற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போம்? லெட் அஸ் லீவ் சம்திங் பிஹைண்ட் ஃபார் them to follow. என்ன பொறுத்து அதான் நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் எது நியாயமோ அது மட்டும் எனக்கு பேச தெரியும். அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுறோம் நான் கிடையாது. ஐ டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட். எனக்கு வந்து நியாயமாக இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நியாயமாக படாட்டி ஐம் சாரி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்றது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா? அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆவான்னு கிண்டலா பண்ணுவோம்? எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன் ஹஸ் டு பிகம் சம்படி பிக். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து உடனே இந்த கேள்வி இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். அது அல்ல. பீப்புளுக்கு என்ன பண்ண போறோம், வாட் இஸ் இட் தட் we are going to do for the people ன்றே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சின்னு. அப்புறம் எப்படி? அப்போ we have to do something. அதான் என்னுடைய கருத்து. இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டீவியேட் டு த ஹோல் திங். முதல்ல எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியாட்டி வருத்தம் தரும் இல்லையா? அப்போ எனக்கு டோட்டலாகவே தெரியாது அவரை. இதுமும் வந்து பல பேர் தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் மறந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நேரடியாக சேர்ந்து அஞ்சலி செலுத்த முடியாது. வருத்தங்கள், ஆழ்ந்த வருத்தங்கள் எனக்கு இருக்கு. ஆனால் இங்கே நடிகர் சங்கம் ஒன்று இருக்கிறது. அப்போ வெதர் வாஸ் மெம்பர் ஆஃப் த நடிகர் சங்கமாக இருந்தாரா, அப்படி மெம்பராக இல்லாட்டி கூட நடிகர் சங்க கலைஞர் தானே என்று அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம். நீங்கள் வந்து அவங்கள போய் கேட்கணும். என்னை பொறுத்து அதுதான். நான் வந்து நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர், முன்னாள் தலைவர்
செயலாளர் முன்னாள் உறுப்பினர் வந்து இப்போ நான் உறுப்பினர் கிடையாது. பட் ஐ ஃபீல் ஃபார் பீன் சஃபரிங் அ லாங் டைம். தெரியாதுல்ல. இப்போ பொன்னம்பலம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொன்னம்பலம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. பொன்னம்பலம் ஃபோன் பண்ணார். ஐ கேம் டு நோ. ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங். இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அப்பயே சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப் பாலா ஹட் கம் அண்ட் டோல் மீ, சார் இந்த மாதிரி இருக்குது சார், ஹெல்ப் பண்ணுறீங்களா, நம்ம போய் பார்க்கலாமான்னு 100% நான் போயிருப்பேன். எனக்கு தெரியாது. இறந்த பிறகு தான் செய்தியே வருது. டில் தென் ஐ டோன்ட் நோ தட்ஸ் அபிநயன்ற ஆர்டிஸ்ட் வந்து சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். எனக்கு தெரியாது. பட் பல பேர் கேன்சரில் சஃபர் பண்ணுறாங்க. சொன்னால் தான் எனக்கு தெரியும். அதிமுக அக்கறை கொண்டு வரேன். பல்வேறு காலகட்டங்களில் அவங்களுக்கு நீங்கள் பல உதவிகள்லாம் செய்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் பிரிஞ்சு நிற்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் சரியா இருக்குமா? 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இணைந்து வந்து செயல்பட போகிறாங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் கூட வந்து விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்றைக்கி நான் நினைக்கிறேன். நான் வந்து ஐ எம் நோபடி டு சே வாட் ஷுட் பி டன். என்ன ஆக்ஷன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம். ராமருக்கு அணிலும் தேவை. கிஷ்கிந்தாவிலிருந்து வானர சகோதரனும் தேவைப்பட்டார். ஆக அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறவனா, அது அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் திஸ் மக்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள. அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக இருந்தால் நன்றாகணும்னு நான் நினைப்பேன். I don't want anybody to யாரையும் உடைச்சு பார்க்கணும், பிரித்து பார்க்கணும்னு எண்ணம் எனக்கு கிடையாது. இல்லை, அந்த திருவிழா வந்து அந்த அரசியல் சார்ந்து பண்ணாமல் அவங்க வந்து மற்றவர்கள் இழிவுபடுத்தும் செய்தால் அது தவறு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து அவங்களுடைய சாதனைகளை சொல்லி கொண்டு சென்றால் அது சிறப்பாக இருக்கணும். மற்றவர்கள் இழிவுபடுத்துறதுக்காக ஒரு விழாவை எடுக்கக்கூடாது. நான் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்புகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் இணைஞ்சிருந்தீங்க. உங்களுக்கான அந்த பொறுப்புகள் எப்போ எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான பொறுப்புகள் எதிர்பார்க்கலாம்? நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன். பொறுப்புகளை எண்ணி பொறுப்புகளுக்காக வந்தவன் கிடையாது. நேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னு வந்துட்டேன். இப்போ வந்து நேஷனல் பிரசிடென்ட் வந்து இன்னும் அவங்க இன்னும் தேர்ந்தெடுக்கலை. இப்போ பீகார் தேர்தல் நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். வந்த பிறகு வந்து மேபி தே வில் அப்பாயிண்ட் தி நேஷனல் பிரசிடென்ட் வந்த பிறகு தான் தே வில் கேன் அப்பாயிண்ட் பீப்புள். அதனால் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாநில பொறுப்பு தந்திருக்காங்க, மாவட்ட பொறுப்பு தந்திருக்காங்க, மண்டல பொறுப்பு தந்திருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் தர் இன்க்ளினேஷன் டு கிவ் மை ஆஃபீஸ் பேருக்கு எங்கள் கூட வந்து சேர்ந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சிருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு? அதாவது ஏற்கனவே வந்து அதுக்கு ஒன்று பிடிச்சிட்டாங்க 3 பேரை. ஸோ துரிதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் என்னென்னு பார்க்கணும். இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் முதல்ல சொன்னதான் பதில். ஏன்னா தன்னிலை மறந்து சிலர் செயல்படுறாங்கன்னு தான் சொல்லணும். தட் மீன்ஸ் வி ஹேவ் டு கண்ட்ரோல். அது எதனால் இதெல்லாம் உருவாகுது, இந்த எண்ணம் எங்கேருந்து வருகிறது பார்க்கும்போது போதை என்றுதான். ஏன்னா ஒரு வண்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்கள அது வந்து தனியாக ஏதோ ஒரு இடத்துல காட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் போய் கண்ணாடியை உடைச்சி அவங்கள மிரட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருந்தால் அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இருக்க அன்னடம் தன்னிலை மறந்து இருக்கிற நிலையில் அது செய்கிறாங்க. அப்போ தன்னிலை மறப்பது இல்லாட்டி குடிப்பழக்கமும் இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற ஏதேதோ சொல்கிறாங்க பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும் போது அதை கட்டுப்படுத்துக்கு நாம் முயற்சி. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கும் அந்த தாவேகாவிற்குமான அந்த ஒரு கல சக்தி எப்படி இருக்குது, அவர்களுக்கான அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்னு பல தரப்பில் சொல்கிறாங்க, அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நிலை? இல்லை, அது நம்பிக்கையை பற்றி நான் போக விரும்பலைங்க. எனக்கு வந்து அந்த கருத்து கணிப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் அந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல். நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும். நோபடி கேன் கிவ் கிரீன் கார்டு டு விஜய் டு கோ அண்ட் விசிட் தம். உங்களை யாரும் துன்புறுத்த போகிறதில்ல. இப்போ நானே போகிறேன். இப்போ வந்து நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க, பேசாதீங்க சொல்கிறேன். when you are not able to control your own people then you are not fit to be a leader. அதனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கோம், நான் போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்தால் போகிறாரு வீட்டுக்கு வச்சுக்கோமே, let us see if you had gone there. அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி கை கொடுக்க வந்தாங்களோ இல்லை ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ, எங்கே போயிட்டு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. then you should have control and gone and போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே. உங்களை யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையே. நான் 14 வீட்டுக்கு போனேன். கூட்டம் நின்று தான் செஞ்சது, கூட்டம் இருக்க தான் செஞ்சாங்க. நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். நான் வந்து 1996 கூட்டத்தை பார்க்குறேன். ஐ ஹவ் கான் எவ்ரிவேர். எங்கெல்லாம் போகணுமோ மேபி ஒன் டே தள்ளி போவேன். திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்ட பிறகு உள்ளே போவேன். ஏன் தாலி கட்டு உள்ளே போனால் நான் போகும்போது அங்கே இருக்கிற வந்து விருந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சேர் கீரை தள்ளி என்ன பார்க்க முண்டி அடித்து வந்துடக்கூடாது. நான் வெளியே தான் தம்பி நிற்பேன். கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டணும்னு சாப்பிட போகிறாங்கன்னா உள்ளே வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறேன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஆர்கனைஸ் மை செல்ஃப். ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனிதிங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ. இட் இஸ் நாட் ஒன்லி போலீஸ்ன்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு நேரமாக காத்துட்ருக்காங்களே, எப்படி இருக்கணுன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும். திஸ் இஸ் மை வியூ.
ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அரசியல்.